இது நடந்து ஒரு திங்களானது. அடுத்த அதே பௌர்ணமி அன்று அரண்மனையில் வினோத சத்தங்கள் அரங்கேறியது. எங்கும் அழுகிய பிணவாடை அடித்துக் கொண்டே இருந்தது. வீரர்கள் அனைவருக்கும் திகில் பரவியது. காவலர்கள் காத்தவராயனிடம் வருகிறார்கள். அரசே, நம் பட்டத்து யானையும் குதிரையும் திடீரென விழுந்து இறந்து விட்டது. ஏதோ ஆபத்து வரப்போகிறது. அரண்மனை உலவியதை தங்கள் கண்களாலேயே பார்த்து அலறி நாலாபுரமும் ஓடுகின்றனர். வீரர்கள் கொத்து கொத்தாக மடிந்தனர். எங்கும் இரத்தம் இரத்தம் இரத்தம். மறுநாள் அரண்மனை வாயில் வளைவிலேயே தொங்கிக் கொண்டிருந்தான் தளபதி விக்ரமன். காத்தவராயரே, நாம் உடனடியாக மந்திரவாதி ஒருவனை அழைத்தாக வேண்டும். இல்லையேல் ஒருவர் உயிரும் தங்காது. அநேகமாக அந்த பெண்ணின் ஆன்மா நம்மை தொடர்ந்து வந்திருக்கிறது. இனி ஆபத்தும் தொடரும். சாபம் பழித்துவிட்டது. அவளே பேயாய் மாறி பழிவாங்கிக் கொண்டிருக்கிறாள். பிறகென்ன, மந்திரவாதியை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். மந்திரவாதி வனமுனி அரண்மனை மண்டபத்தின் மத்தியில் பூஜையில் ஈடுபட்டிருந்தான். ஓம் காளி, ஜெய் காளி, ஓம் ஹ்ரீம் க்ரீம் சௌம் ஃபட் ஃபட் ஃபட். சக்கரத்தின் நடுவே கயல்விழியின் ஆன்மா தோன்றியது. ஏ மோகினி, உனக்கு வேண்டுவது கேள். காத்தவராயனின் உயிர். அது நடக்காது. வேறு ஏதாவது கேள், தருகிறேன். ஆடுகள், கோழிகள், குதிரைகள், யானைகள் ஈடாக உயிரோடு புதைத்து விடுகிறோம். உணவாக்கிக் கொண்டு சாந்தி கொள். உன் பிறவிச் சாபம் போகும். பழிவாங்கும் எண்ணம் விடு. பிறவிப் பயனை அடை. இவளை அள்ளி தின்று ஏப்பம் விட்டால் தான் தீரும். வருவேன், வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியத்தான் போகிறேன். ஒரு சின்ன கொழுந்தாக இருந்தாலும் இவன் இரத்த வழி எல்லாவற்றையும் அடைத்து அழித்தொழிக்காமல் விடமாட்டேன். நீ சரிப்பட்டு வரமாட்டாய். இதோ உன்னை இந்த கண்ணாடி பேழைக்குள் அடைத்து விட போகிறேன். அதோடு இந்த கண்ணாடி பேழையையும் இந்த அறையிலேயே வைத்து இந்த அறையை முற்றிலும் மூடிவிடப் போகிறேன். எந்த மாமாங்கத்துக்கும் நீ வெளியே வர முடியாது. உன் விதி அதுவென்றால் யாரால் மாற்ற முடியும்? விதி என்பது நீ வகுப்பதல்ல வனமுனி. அவனவன் செயல்களால் விளைவது. வினையின் எதிர்வினை வெளிப்பட்டே ஆகும். கண்ணாடி பேழைக்குள் அடைத்து அந்த அறையை முற்றிலுமாக அடைத்து விடுகிறான். விதி என்பது இதுதானோ? மோகினியும் கயல்விழியும் இதோ அவளின் காதலன் கைகளாலேயே மீண்டும் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டிருந்தார்கள். மோகினி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். காதலன் மீண்டும் பிறப்பெடுத்து தன்னை விடுவித்திருக்கிறான். இந்த பிறப்பிலாவது அவனுடன் சேர்ந்து விட வேண்டும். இதற்கு தடையாய் வரும் எந்த சக்தியையும் துண்டாடிவிட சபதமேற்றாள். தன் எதிரியின் மகளான இளவரசி ரத்னமாலாவின் உடலை இதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான். மாயா, என் அன்பே, எதிரிகளை சாம்பலாக்கி உன்னை அடைந்தே தீருவேன். என்னை ஞாபகம் இல்லையா? மாயா, வா என்னிடம். முதலில் நான் உத்தரவு கேட்க வேண்டும் மந்திரியாரே. துஷ்டபதி, தோமாவதி, உத்தரவு தாருங்கள். முதலில் துஷ்டபதி தோன்றி, உன் உயிருக்கு ஆபத்து. நீ சென்றால் உன் உயிர் போவது நிச்சயம். அவள் மாயங்களின் அரசியாகிவிட்டாள். அவளை வெல்வது கடினம். மறைந்தது அந்த மாயத் தோற்றம். குட்டிமணி முகத்தில் ஈயாடாமல் நின்றிருந்தான். மந்திரியாரே, சென்ற முறை என் குருநாதர் அவளை கட்டி முடித்ததுமே என்னிடம் கூறினார். எந்த காரணம் கொண்டும் அவள் வெளியே வந்துவிடக் கூடாது. அப்படி வந்தால் முன்னை விட ஆக்ரோஷத்துடனும் அதிக வலிமையுடனும் பிரேதாத்மாகிவிட்டிருப்பாள். அவளை கட்டியவர்கள் உயிருக்குத்தான் முதல் ஆபத்து என்று அவர் ஏற்கனவே காலமாகிவிட்டார். இதில் தோற்றால் என் உயிருக்கும் ஆபத்து. நீ வராவிட்டாலும் உன் உயிருக்கு ஆபத்துதான் குட்டிமுனி. அரசனால் கொல்லப்படுவாய்.
சற்று பொறுங்கள் மந்திரியாரே. ஓம் பட் ரீம் பட் தூமாவதி தூமாவதி ஸ்வாஹா. என் துணைக்கு நீதான் வந்தாக வேண்டும். அது சுலபமல்ல. ஆனால் சில வழிமுறைகளை கையாண்டால் அவளை ஒழிக்கலாம். உன் துணையோடே அவளை வெல்ல வேண்டும். வழிமுறைகளை கூறு. அவள் கூறுகிறாள். இங்கிருந்து சில கால தூரத்தில் சுடலை ஒன்று உள்ளது. ஆயிரம் ஆண்டுகளாக அங்கே பிணங்கள் எரிக்கப்பட்டு வந்தது. அங்கே கோர காளி காவல் இருந்தாள். பேய்களை அடக்கி கட்டுக்குள் வைத்திருந்தவள் அந்த நகரம் கைவிடப்பட்டதால் அந்த சுடலையும் காடாகிவிட்டது. மிகுந்த பசியும் கோபமும் முற்ற நிலையில் இருக்கிறாள். அவளை முதலில் படையில் இட்டு சாந்தி செய்துவிட்டு அவளை துணையாக கொள். கவனம், காளி காவலற்ற பேய்களின் தூணியது. காளி வெளியாகும் வரை அங்கே தாக்கு பிடிக்க தகுந்த மனதைரியத்தை வளர்த்துக்கொள். காளி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க தவறாதே. அப்படியே ஆகட்டும் தூமாவதி மாதா. மாதவி காத்தவராயனின் மனைவி. அத்தான், நம் மகளின் போக்கு மிகவும் விசித்திரமாக உள்ளது. அவள் போஜன அறைக்கு வருவதே இல்லை. எந்த உணவோ தண்ணீரோ எடுத்துக்கொள்வதும் இல்லை. ஏன், என்ன ஆயிற்று? உடல்நிலை சரியில்லையா? எப்போதும் யாரிடமும் முன்பு போல பேசுவதில்லை. பூட்டிய அறையில் வெகு நேரம் இருக்கிறாள். கேள்விகள் கேட்டால் பதில் இல்லை. எரித்து விடுவது போல பார்க்கிறாள். அந்த பார்வை மிகுந்த ராட்சசத்தனமாக உள்ளது. அவளை பார்க்கவே பயமாக உள்ளது. காத்தவராயனின் இதயம் அதிகம் துடித்தது. கடவுளே, அப்படி நடந்திருக்க கூடாது. இது பற்றி வேறு யாரிடமும் எதுவும் பேசாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். காத்தவராயன் அரண்மனை வளாகத்தில் இருக்கிறான். கொட்டில் காவலன் வருகிறான். அரசே, நம் குதிரை லாயத்தில் நித்தம் ஒரு குதிரை இறந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் தான் இது நடக்கிறது. நின்று கொண்டிருக்கும் குதிரை திடீரென கீழே விழுந்து இறந்து விடுகிறது. சற்று நொடிகளிலேயே வெளிரி போய் விடுகிறது. சந்தேகம் வந்து கால்களை வெட்டி பார்த்தோம். துளியும் அதன் உடலில் இரத்தமே இல்லை அரசே. விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். வீண் பதட்டம் உண்டாகும். நான் பார்த்து கொள்கிறேன். உத்தரவு அரசே. மந்திரி நல்ல தம்பி வரும் நேரமாகி விட்டது. குட்டிமணியை கூட்டி வர இவ்வளவு தாமதமா? நிலைமை புரியாமல் தாமதம் செய்கிறாரே. நல்ல வேளை, இதோ வந்து விட்டார். நல்ல தம்பி, ஏன் இந்த தாமதம்? இங்கே நிலைமை கட்டுமீறி போய்கொண்டிருக்கிறது. எங்கே குட்டிமுனி? பொறுமை அரசே, குட்டிமுனி வந்து விடுவான். மோகினி விடுபட்டு விட்டாள். முன்னை விட ஆக்ரோஷமாக இருக்கிறாள். எனவே குட்டிமுனி சில பூஜைகளை சுடுகாட்டில் செய்துவிட்டுத்தான் அரண்மனை வருவதாக சொன்னான். அதுவரை சற்று பொறுமை காக்கத்தான் வேண்டும் அரசே. குட்டிமுனி ஒரு மூட்டையுடன் ஒரு எருமை மாட்டினையும் பிடித்து வந்து கொண்டிருக்கிறான். சுற்றிலும் கும்மிருட்டு. யாரோ சிரிக்கும் சத்தமும் அதனோடு அழுகை சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எதிரே அவன் வழியில் யாரோ நிற்கிறார்கள். கருப்பு உருவம். அவன் பிடித்து கொண்டிருந்த எருமை மிரண்டு பின்வாங்குகிறது. தைரியத்துடன் முன்னேறினான். அவன் செல்ல செல்ல உருவம் பின்னே சென்றது. ஆனால் அவன் வழியிலிருந்து நகரவில்லை. யார் அது? என் வழியிலிருந்து விலகிவிடுங்கள். யாராக இருந்தாலும் காளியின் பசிக்கு உணவிடவே வந்திருக்கிறேன். தடையாயிருப்பவர்கள் யாரும் காளியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இப்போது அந்த உருவம் முன்னோக்கி வந்தது. அந்த கருப்பு உருவம் அவன் குரு வனமுனி. குட்டிமுனி, நீ வந்த வழியே திரும்பி போய்விடு. உன் உயிர் உனக்கு வேண்டுமென்றால் இப்போதே திரும்பிப் போ. இல்லை குருவே, என் உயிர் போவது நிச்சயம். அது யார் கையில்? மோகினியின் கையிலா அல்லது காத்தவராயின் கையிலா என்பதுதான் கேள்வி. தவிரவும் நான் தூமாவதியின் உத்தரவின் பேரிலேயே வந்திருக்கிறேன். திரும்பி போக முடியாது குருவே. இவ்வளவு சொல்லியும் உனக்கு எவ்வளவு திமிர்! குருவை மதிக்க மாட்டாயா? குரு மாறி மிரட்டுகிறது. நீ எப்போது என் குருவானாய்? என் குரு இறந்த திதி எனக்கு தெரியும். அவர் பேயாய் மாறி அலைந்திருக்க நியாயமில்லை என்பதும் எனக்கு தெரியும். என் முன்னே இருக்கும் நீ
ஒரு பிசாசு என்றும் தெரியும். சீ, வழிவிடு பிசாசே, அப்பாலே போ என்று அதட்டினான். அது அவன் கால்களை பிடித்து கொண்டது. அவனால் நகர முடியவில்லை. எல்லா பேய்களும் தலைவிரித்து ஆடுகிறது. இடுப்பில் கட்டியிருந்த சுரை குடுவையிலிருந்த சூரிய தீர்த்தத்தை எடுத்து சுற்றிலும் தெளித்தான். ஒரே கணத்தில் எல்லாம் சரியாகிவிட்டது. அவன் சுடுகாட்டுக்குள் நுழைந்து விட்டான். எருமை மாட்டை ஒரு இடத்தில் கட்டினான். பூஜைகளை தொடர்ந்தான். மந்திர உச்சாடனங்கள் தொடர்ந்தது. திடீரென வீச்சென ஒரு சத்தம் கேட்டது. மெதுவாக எருமை கட்டியிருந்த இடத்தை பார்த்தான் குட்டிமுனி. அங்கே அந்த எருமை இல்லை. படையல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காளி பிரசன்னமானாள். எதற்கு வந்தாய்? ஏன் என்னை எழுப்பினாய்? சகலமும் தெரிந்த தாயே, உனக்கு தெரியாததா? முக்காலம் உணர்ந்த தாயே. மோகினி உன் வசமாவாள். என் துணை உனக்கு உண்டு. போ. குட்டிமுனி பணிந்து வணங்குகிறான். அரண்மனை முழுக்க மோகினியின் கட்டுப்பாட்டில் கஜமுகன் இருந்தான். அவள் ரத்னமாலா உடலில்தான் தன் முன்ஜென்ம காதலன் வனமாயனை மயக்கிவிட்டிருந்தாள். இருவரும் அவள் அறையில் சிரித்து பேசி மகிழ்ந்து அளவலாவிக் கொண்டிருந்தனர். ஜென்மத் தொடர்பல்லவா? வேட்கையும் வெறியும் கொண்ட மோகினி தீரா காதலில் கஜமுகனை நோக்கினாள். அதே சமயம் கதவு தட்டப்பட்டது. வந்தது இடையூறு. கன நேரம் யோசித்தவள் கஜமுகனை மோதிரமாக மாற்றி தன் கைவிரலில் போட்டுக்கொண்டாள். கதவை திறந்தாள். அங்கே யாரும் இல்லை. காவலர்கள் கூட இல்லை. என்ன நடக்கிறது? அவளது கால்களில் தீப்பற்றி கொண்டது போல் இருந்தது. நரகத்தின் எரிச்சல். யாரோ அவளை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அவளை ஏதோ ஒரு சக்தி இழுத்து கொண்டு போனது. என்ன இது? என் வீரியங்கள் என்ன ஆனது? குட்டிமுனி அங்கே அமர்ந்து யாகத்தில் ஈடுபட்டிருந்தான். காத்தவராயனும் நின்றிருந்தான். அவனை கண்டதுமே அவன் மீது பாய்ந்தாள் மோகினி. ஆனால் அந்தரத்தில் அப்படியே மிதக்கிறாள். அவள் குட்டிமுனியை பார்க்கிறாள். அடே மாந்திரீகா, என்னிடம் மோதாதே. உனக்கு என் கடைசி எச்சரிக்கை. போய்விடு இங்கிருந்து. அதர்மத்துக்கு துணை போனவன் என்றுமே வாழ்ந்ததில்லை. மோகினி, நீ செய்வது மட்டும் தர்மமா? தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை. எதிர்வரும் சம்பவங்களை சந்திக்கும் மனதைரியத்தை ஆண்டவனிடம் கேட்டு பெற்று அவன் போட்ட பிச்சை வாழ்வை வாழ்ந்துவிட்டு போயிருந்தால் உனக்கு இந்த பிறவி தேவையா? ஆசை வெட்கமறியாது. வேட்கையினால் நீ ஆண்டவனை மறந்தாய். இருட்டு வாழ்வில் தவிக்கிறாய். என் சொல் கேள். பகை மற. அடுத்த நிலைக்கு சென்று விடு. மிகுந்த பயமுறுத்தும் கோலத்தில் ரத்னமாலாவிடம் இருந்து வெளிப்படுகிறாள் மோகினி. ரத்னமாலா மயங்கி வீழ்கிறாள். அதே சமயம் மோதிரமாயிருந்த கஜமுகனும் அங்கே முழு உருவத்தில் மாறி கிடந்தான். மோகினி, அந்த ஆண்டவன் சாட்சியாக கூறுகிறேன், அநீதியை கொள்கிறேன் என்ற நீ தேர்ந்தெடுத்த வழி மட்டும் நீதியின் பாதையில்தானா? சத்தியமாகச் சொல். மோகினியால் பதிலளிக்க முடியவில்லை. மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிக்கிறான். குடுவைக்குள் அவளை மீண்டும் அடைத்து விட்டான். அவள் முழுவதுமாக உள்ளே செல்வதற்கு முன்பாக குட்டிமுனியிடம் ஏதோ ரகசியமாக சொன்னான். ஒரு வழியாக மீண்டும் கட்டுப்பட்டதில் காத்தவராயன் நிம்மதியடைந்தான். மந்திரவாதி, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன். அரசே, பொறுங்கள், இன்னும் வேலை முழுதும் முடியவில்லை. மோகினி அடங்கிய இந்த சுரைக்குடுவையை தகுந்த முறையில் தகனம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவளது ஆன்மா சாந்தி பெறும். அதற்கான வழிகளை செய்துவிட்டு வருகிறேன். பின்பு யோசித்தவன், அரசே, இதோ இவன் நமக்கு மிகவும் முக்கியம். இவனே இந்த மோகினியின் முன்ஜென்ம காதலன். அப்படியென்றால் அவனை கொன்றுவிட வேண்டியதுதான். பொறுங்கள் அரசே, அப்படி செய்தால் மீண்டும் திருத்தவே முடியாத தவறாகி போய்விடும். மோகினியை முழுதும் அழிக்கும் வரை அவனை கடுங்காவலில் மட்டும் வையுங்கள். எந்த வகையிலாவது அவன் நமக்கு தேவைப்படுவான். அவன் இப்போது உயிருடன் இருப்பது அவசியம். நான் இந்த மோகினியின் கதையை மொத்தமாக முடித்துவிட்டு வருகிறேன். அதற்காக ஒரு பெரும் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. ஒரு ரதமும் சாரதியும் தேவை. கொல்லிமலை சென்று வர வேண்டும். சென்று வாருங்கள் குட்டிமுனி, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ரதம் வேகமாக சென்று கொண்டிருந்தது. மழை வரும் போல் உள்ளது. சாரதி, வேகமாகச் செல். அங்கே பார், மேகங்கள் இருண்டு வருகிறது. திடீர் வெள்ளம் இந்த பகுதியில் நிலைமையை மோசமாக்கிவிடும். மழை வருவதற்குள் அந்த மலைப்பகுதியின் அடிவாரத்தை அடைந்துவிட வேண்டும். முடிந்தவரை நானும் வேகமாகத்தான் ஓட்டுகிறேன் ஐயா. சில நிமிடங்களிலேயே
மழை பேய் மழை பிடித்து கொண்டது. அந்த பகுதி மிகவும் ஆபத்தான பகுதி. திடீர் வெள்ளம் எந்நேரமும் வரலாம். எப்படியும் இந்த ரதம் குறித்த நேரத்தில் செல்ல முடியாது. வெள்ளத்தில் மாட்டிக்கொள்வது நிச்சயம் என்றாகிவிட்டது. அதோ நினைத்த மாதிரியே தண்ணீர் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. குடுவைக்குள் செல்லும் முன் மோகினி குட்டிமுனிக்கு வாக்கு கொடுத்தது ஞாபகம் வந்தது. குட்டிமுனி, என்னை விட்டுவிடு. உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்து தருகிறேன். எதிரிகளை கொள்வதை கூட விட்டு விடுகிறேன். என்னை என் காதலனோடு வாழவிடு. உன் காலம் முழுதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்வேன். குட்டிமுனி யோசித்தான். வெள்ளம் நிச்சயம். வெள்ளத்தில் குடுவை அடித்துச் செல்லப்பட்டால் விபரீதமாகிவிடும். அதற்கு முன் நாமே இதனை திறந்து அவளை அடிமையாக்கிவிட்டால் என்ன யோசித்தான். அப்படி யோசித்தவன் அடுத்த கணமே அந்த யோசனையை மனதில் இருந்து அழித்து விட்டான். இல்லை, இவளின் வீரியத்தை சமாளிப்பது கடினம். அழித்து விடுவதே உசிதம் எனப்பட்டதால் குடுவையை இடுப்போடு இழுத்து கட்டி கொண்டான். இதோ வெள்ளம் வந்து வண்டியை சூழ்ந்து கொண்டது. குதிரையுடன் தள்ளாடியது. தண்ணீர் அசுர வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. நன்றாக ரதம் மூழ்கியது. குதிரை இப்போது நீச்சல் அடித்து கொண்டு முன்னேறுகிறது. இருவரும் திணறிக் கொண்டிருந்தனர். ஒரு வழியாக நீந்தி கரை சேர்த்து விட்டது அந்த திறமையான குதிரை. அப்போதுதான் கவனித்தான் குட்டிமுனி. தன் இடுப்பில் இருந்த குடுவையை காணவில்லை. ஒரு கணம் அவன் அங்கமெங்கும் புல்லரித்தது. வந்தது ஆபத்து. கடவுளே, வெள்ளத்தில் அடித்துச் சென்ற குடுவை அப்படியே சேற்று நீரில் புதைந்து கொள்ள வேண்டும். ஜலசமாதி ஆகிவிட வேண்டும். நெருப்பை போல நீரும் சாந்தி தரும் ஐம்பூதங்களில் ஒன்றுதானே என வேண்டினான். சாரதி, வண்டியை நிறுத்து. அவனுக்கு கேட்கவில்லை போலும். சாரதி, வண்டியை நிறுத்து. இப்போதுதான் குட்டிமுனிக்கு சந்தேகம் வந்தது. மெதுவாக பயமும் வந்தது. குதிரையும் சாரதியும் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. வெறிபிடித்தது போல ரதம் ஓடிக்கொண்டிருந்தது.